போன தடவை பேப்ளேட்ல ஜிங்கா ரயூகா கிட்ட ஒரு பேபேட்டிலுக்கு சேலஞ்ச் பண்ணா. அதாவது காஸ்மிக் பெகசஸுக்கும் எல் டிராகோ டிஸ்ட்ராக்டருக்கும். ஜிங்கா ஜெயிச்சானா மீதம் இருக்கிற 8 லெஜெண்டரி பிளேடர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ரயூகா அவங்க கூட வரதா சொன்னா. ஆனா ஜிங்காவுக்கு அன்னைக்கு நேரம் சரியில்லை போல. ஏன்னா மேட்ச் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்தில் ஜிங்கா தோக்கடிக்கப்பட்டு பெகசஸ் தோத்து போச்சு. ரயூகா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போகும்போது யூகி அவனை தடுத்து நிறுத்தி அவனுடைய ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னா. ரயூகா அவன் பொறுமையை இழந்துட்டான். அதனால அவங்க சொன்னதை கேட்டு அவங்க கூட ஒரு பேட்டில் பண்ணா. ரயூகாவுடைய எல் டிராகோ டிஸ்ட்ராக்டர் யூகியுடைய மேவான மெர்க்குரி அனிபியஸை விடாம தாக்கிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப கூட யூகி விட்டு தரதா இல்ல. அவன் விடாம சண்டை போட ஆரம்பிச்சான். அப்படி சண்டை போடும்போது அவன் ஒரு லெஜெண்டரி பிளேடர் விஷயம் தெரிஞ்சது. யூகியோட அனிபியஸோட புது பவர் தெரிஞ்ச அப்புறம் கூட ரயூகா கிட்ட அவனால தாக்கு பிடிக்க முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அனிபியஸ் தோற்கடிக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டுச்சு. இப்போ லெஜெண்டரி பிளேடர்ஸ் பத்தின கதையை நம்புறதா ரயூகா சொன்னா. அப்புறம் இன்னொன்னு சொன்னா, அவங்களை கண்டுபிடிச்சு அவங்க பவர்ஸ் எடுத்துக்க போறதா சொன்னா. ஜிங்கா அப்படி பண்ண வேணாம் அவங்க கிட்ட கேட்டான். ஆனா ரயூகா தான் சொன்ன பேச்ச கேட்க மாட்டான்ல. Declare myself a warrior. உனக்கு இது இன்னும் புரியல ரயூகா? அப்போனா மீதி இருக்கிற லெஜெண்டரி பிளேடர்ஸ் எல்லாரையுமே ரயூகா தான் போய் கண்டுபிடிக்க போறானா? அவ சுத்தமா மனசாட்சி இல்லாத ஒரு மனுஷன். ரயூகா. சேலா. சேலா இங்க வா. அப்பா நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் இங்க வரக்கூடாதுன்னு. சரி விடுங்க. ஊர் மக்கள் எல்லாருக்கும் நாம இங்க வந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி போயிடலாம் வாங்க. ஆமாப்பா. Encoded by Unitamil Cartoons. என்னடா நடக்குதாங்க? எதுவும் சரியில்லை. எதுவுமே சரியில்லை. எனக்கு தெரிஞ்ச நண்பன் கியோயா நல்ல மூட்லயே இல்ல. அவனை தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா பேங்கின் கஷ்டப்பட்டு தோத்து போயிடுச்சே. அதுவும் ரயூகா கிட்ட தோத்து போயிடுச்சு. கியோயா போதும் நிறுத்து கியோயா. உன்னோட கோவத்தால இப்படி பண்றதுனால என்ன பயன் இருக்கு? உன்னோட எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகுது. என் மேல இருந்து கையெடு. உனக்கு இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? நீ என்ன மாதிரி தான் இருக்கணும். ரயூகா உன்னை தோக்கடிச்சு தூக்கி போட்டல்ல. எனக்கு ஒன்னும் அதுல சந்தோஷம் இல்ல. எனக்கும் தோக்கிறது பிடிக்காது. ஆனா இந்த தோல்வியில ரயூகா எனக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கான். கேலக்ஸி பெகசஸ் இப்போ ஒரு காஸ்மிக் பெகசஸா எவால்வ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் ஒரு லெஜெண்டரி பிளேடர்னு என்கிட்ட சொன்னாங்க. அது கேட்டதும் என்னோட கான்பிடன்ஸ் லெவல் உண்மையிலேயே அதிகமாயிருச்சுன்னு தான் சொல்லணும். அதுவும் நான் என்னோட பேவை முழுசா மாஸ்டர் பண்ணாமலேயே. அதனால கியோயா அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்டோட சக்தி ஒருத்தனோட பேல இருந்தா அவ உண்மையிலேயே லெஜெண்டரி பிளேடரா ஆயிடுவானா சொல்லு? ஆனா நிஜமாவே ஒரு பிளேடர் ஆகணும்னா அதுக்கு ஒரு உண்மையான தகுதி வேணும்ல. அட்லீஸ்ட் அவங்க பேய கண்ட்ரோல் பண்ணவாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அத நீயும் தானே பார்த்த. அவன் அத பண்ணா. ரயூகா பண்ணா. அவனோட எல் டிராகோ டிஸ்ட்ரக்டரை பத்தி முழு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கான். அதுக்காக அவன் தனிப்பட்ட முறையில ஸ்பெஷல் ட்ரைனிங் நிறையவே எடுத்திருப்பான். அதை வச்சு பார்த்தா இது வரைக்கும் நாம என்ன பண்ணிருக்கோம்? இதோ பாரு, லியோனோட புதிய பற்கள். எனக்கு உதவி செய் பெகசஸ். உன்னோட சக்திகளை எனக்கு முழுமையா காட்டு. நம்ம ரெண்டு பேரோட பே எவால்வ் ஆனதுல நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டோம். ஆனா அதை பத்தி யோசிக்காம நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதனால்தான் நம்ம அவனை இன்னும் பீட் பண்ண முடியவே இல்ல. நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்ல. ஆனா இப்பதான் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுல. உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ங்கறத நான் தெரிஞ்சுக்கிறேன். பெகசஸ், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஏத்த மாதிரி ஒரு பிளேடரா நான் உடனடியா மாறி காட்டுறேன். ஜெங்கா பேச பத்தி அவன் எந்த ஒரு விஷயம் சொல்றதா இருந்தாலும் அவன் ரொம்ப அட்டகாசமா சொல்றான்ல. இப்ப புரியுது எனக்கு. அந்த ஸ்டார் ஃப்ராக்மெண்டோட சக்தி நம்மள தேர்ந்தெடுத்தா மட்டும் பத்தாது.
ஒருத்தரோட ஹார்ட் ஒர்க் இருந்தா மட்டும்தான் அவர் ஒரு லெஜெண்டரி பிளேடரா இருக்க முடியும். ஓகே ஜிங்கா, நீ என் கூட இப்ப வா. எங்க? நான் உன் கூட போட்டி போடுற விஷயத்தை அப்படியே விட்டுறலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது முடியாது போலயே. ஸ்பெஷல் ட்ரைனிங், நான் இப்ப அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால தயாராகு, ஏன்னா நான் உன்னை துண்டு துண்டா தெறிக்க விட போறேன். சீக்கிரம் தயாராகு. Okay. கியோயா, என்னது? ஜிங்கா, ஏய் நில்லுங்க. திரும்பவும் மண்ணை கவ போறீங்க, இருங்க. அவனை நொறுக்கிடு லியோ. அது எப்படி இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் பெருசு இல்ல. பெகசஸ் அப்பர் மோட். One more hit. பேவோட சக்தி என்னங்கறத தெரிஞ்சுக்காமலே நீ என் கூட போட்டி போட வந்திருக்க. என்னோட லியோனை நீ ஃபுல்லா மாஸ்டர் பண்ணல நான் சொன்னேன். இப்ப நீ திரும்ப பாரு. Pegasus. அப்ப என்ன சரி, இப்ப இத பாரு. Pegasus smash mode now. அவங்க இப்படி பேட்டில் பண்றது என்னால நம்பவே முடியல. என்னால ஏன் ஒரு லெஜெண்டரி பிளேடரா ஆக முடியல? யூகே கூட ஒருத்தனாக முடிஞ்சதுல. மேபி இன்னும் நான் ஹார்டாக ட்ரை பண்ணாம இருக்கேனோ. ஓகே, நானும் இப்ப அவங்களோட சேர்ந்து ட்ரெயின் பண்றேன். நானும் ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் பண்ணி லெஜெண்டரி பிளேடரா நான் மாறி காட்டுறேன். அப்படின்னா நான் உன் கூட பிராக்டிஸ் பார்ட்னரா இருக்கேன். ஓகே? ஹேய், நிஜமாவா? ரயுகோட மோது தானே யூகே அவேக்கானா? இப்ப நான் யூகே கூட மோதுனா அந்த மாதிரி நடக்க எனக்கும் வாய்ப்பு இருக்குல்ல? அந்த மலையோட தன்மை இன்னும் மாறின மாதிரி தெரியலையே. எங்கம்மா சாலா நீ போய்கிட்டு இருக்க? அது நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டோமாப்பா. விளையாடிட்டு வந்துடுறேன். சீக்கிரமா வந்துருவேன். விளையாடவா போற? இவ நிச்சயமா அந்த பசங்களை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கா. என்னுடைய குட்டி தைரியமான பொண்ணு. ஹாய் गाइस. ஓ ஸ்டார் ஃப்ராக்மென்ட், நீ செஜிட்டேரியக்குள்ள இருந்தீனா எனக்கும் அந்த சக்தியை கொடு. ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே, நெத்தியடி சொல்லியடி. செஜிட்டேரியோ, இப்போ இது ஏன் டேன் யூகே? அனூபியஸ், அவனை அடிச்சு பறக்க விட்டுரு செஜிட்டேரியோ. நாம தாக்கிக்கிட்டே இரு அனூபியஸ். அற்புதமா இருக்கு. எப்படி? இன்னும் இது முடியல. இன்னும் இது முடியல. நானும் அவங்கள ஒருத்தன ஆவேன். நானும் லெஜெண்டரி பிளேடர் ஆவேன். நான் இன்னும் முடிக்கல. One more time. One more time. தேங்க்ஸ் a lot கென்டா. நான் பிராக்டிஸ் பண்றதுக்கு நீ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்க. நான் ஒரு வாட்டி கூட ஜெயிக்கவே இல்லையே. இது நல்லதுக்கே இல்ல. ஹே, உனக்கு ஒன்னும் ஆகலையே. ஹாய் சாலா. கென்டானோட பே சரியாவே ஒர்க் ஆகலல? என் பே நல்லதா ஒர்க் பண்ணுச்சு. ஆனா என் ஆப்போனன்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கான். எல்லாருமே சாப்பிடுங்க. எங்களை மன்னிச்சிருங்க சார். நான் தான் ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அடுத்த போட் வர வரைக்கும் உங்க எல்லாரையும் என் வீட்டுல தங்க அனுமதிக்கிறேன்னு. அதனால கவலைப்படாம சாப்பிடுங்க. தேங்க்யூ. ஆனா இனிமேலாவது இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் உண்டாகாத அளவுக்கு பாத்துக்கோங்க. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் என்னால உங்களை பாதுகாக்க முடியாது. ஓகே சார். சரி, சாப்பாடு எல்லாம் ஆறி போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிட முடிச்சலாமா? இது அற்புதமா இருக்கு.
சொல்லு யூகி, ஆ? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்கிறது உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இந்த உலகத்துல நடக்கிற எல்லா பெரிய டோர்னமெண்ட்டுக்கும் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஓ, டோர்னமெண்ட்டுக்கா? ஆமா, ஏன்னா ஒரு லெஜெண்டரி பிளேடரா இருக்கிறதுக்காக எபிலிட்டியும் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுதுல. அதுக்கு டோர்னமெண்ட்ல கலந்துக்கிட்டா தானே சரியா இருக்கும். கரெக்டா தான் சொல்ற. உனக்கு டோர்னமெண்ட்ஸ் பத்தி தெரியணும்னா அதை நான் பாத்துக்கிறேன். ஓகே, சூப்பர். அடுத்து நம்ம வேற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணலாம். கண்டிப்பா. அப்பனா ஆ? உங்க 2 பேரோட ட்ரைனிங்ல நானும் வந்து கலந்துக்கிட்டா உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லல்ல? ஏன்னா நம்ம 3 பேரும் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணா எஃபிஷியன்ட்டா இருக்கிறது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிசோர்ஸும் நல்லா இருக்கும்ல. கண்டிப்பா, ஆட்சேபணே இல்ல. என்ன சரிதானே கியோயா? ஓ, இஷ்டத்துக்கு நீ எதை வேணாலும் Thank பண்ணு. you so much guys. அவ்வளவுதான். யூகியோட பிராக்டிஸ் பார்ட்னரா இருக்க கூட நான் சரிப்பட்டு வரல. கெண்டா, ஆ? ஆ? என்னாச்சு? எதுக்காக சோகமா இருக்க? ஆமாப்பா, அது வந்து உண்மை என்னன்னா எனக்கும் ஒரு லெஜெண்டரி பிளேடர் ஆகணும்னு ஆசையா இருக்கு. ஆ? இத நான் யோசிக்கவே இல்லையே. நான் ஜிங்காவோடவும் மத்தவங்களோடவும் சேர்ந்து ஒன்னா சண்டை போடணும். எனக்கும் லெஜெண்டரி பிளேடர் ஆகிறதுக்கான தகுதி எல்லாமே இருக்குதுல்ல. எனக்கும் தான் இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் நான் லெஜெண்டரி பிளேடர் ஆனதுக்கு அப்புறம் என் ஹீரோ கியோயா கூட நான் சண்டை போடுவேன். என்ன நான் சம்மதம் இல்லாம வளர்றேன். எப்படி பார்த்தாலும் அந்த ஸ்டார் பிராக்மெண்டோட சக்தி எனக்கு கிடைக்காது. ஆ? இங்க பாரு நண்பா, இதுக்கெல்லாம் முகத்தை தொங்க போட்டு உட்காராத. இப்போதைக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்ட போட்டு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா நான் என் பெஸ்டான எஃபர்ட்ட போட்டு என்ன பண்றது? நான் இந்த விஷயத்தை எப்படி மறந்தேன்? என்னோட புல்லுக்கும் அந்த ஸ்டார் பிராக்மெண்டோட சக்தி இருக்குன்னு நான் இப்பவே இந்த நொடியை நம்பி ஆகணும். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணனா கண்டிப்பா இன்னைக்கு ஒரு நாள் என்னோட ஃபீலிங்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா இப்ப நான் என் பெஸ்ட் எஃபர்ட்ட போட்டு என்ன பண்றது? ஆ. ஆனா அது மட்டும் போதுமான்னு தெரியலையே. சார்ஜ் பெகாசஸ், அவனை பிரிச்சு எடுத்துருலையோ. கோ அனூபியஸ். Go now Pegasus, Barrage mode. அவனை பறக்க விட்டுரு பெகாசஸ். நான் தோத்து போக மாட்டேன். நீ யாருன்னு காட்டு அனூபியஸ். அது என்னது? ஹலோ ஹலோ, என்னப்பா என்ன மறந்துட்டீங்களா? நான் இங்க ஒண்ணும் வேடிக்கை பார்க்க வரல. தேவையில்லாம வார்த்தையை விடாத யூகி. என்ன பண்ற பாரு, நான் உன்னை நசுக்க போறேன். அப்பப்பப்பப்ப. ஏய், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. நெத்தி அடி, சொல்லி அடி. போ! ஹ. ஆ, நான் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இந்த மாதிரி விஷயங்களை பண்றதுனால என்னால லெஜெண்டரி பிளேடர் ஆக முடியுமா தெரியலையே. ஆ, சூப்பரா பண்ண. அது பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு தெரியுமா? உன்னோட பேஸ் ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கலாம், நீ ரொம்ப நல்லா பண்ற. ஹே, நிஜமாவா சொல்ற சாலா? நிஜமா தான் சொல்றேன். என் கூட இன்னொரு வாட்டி பேட்டில் பண்றியா? கண்டிப்பா பண்றேன். ஆனா இப்ப நான் ட்ரைனிங்க்கு நடுவுல இருக்கேனே. ஓ, கம் ஆன் கெண்டா. ஓகே, வா பண்ணலாம். நிஜமாவா? தேங்க் யூ. ரெடி? ஆரம்பிக்கலாமா? 3 2 1 நெத்தி அடி. அது என்னது? அங்க பாரு. திரும்பவும் எரிமலை வெடிச்சிருச்சு. ஆனா அந்த குட்டி பையன் ரயுகா தான் போயிட்டான்ல. இப்ப திரும்பவும் என்ன நடக்குது? ஒருவேளை ரைகோட சண்டை போட்டீங்களே, அது காரணமா இருக்குமோ? அந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸால எந்த ஒரு எரிமலையா இருந்தாலும் அது ஆக்டிவ் ஆயிடும். என்ன? அப்ப இது எங்க தப்புன்னு சொல்றியா?
வாங்க போலாம் வாங்க. என்ன அம்பான்னு விட்டு போயிட்டீங்களே, நானும் வர இருங்க. சாலா எங்க இருக்க சாலா? சாலா நீ எங்க தான் போன? ஊர் மக்களே எல்லாரும் கடற்கரைக்கு சீக்கிரமா போங்க. கேட்டா எனக்கு பயமா இருக்கு. ஏய் பயப்படாத, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இப்போ என்ன பண்றது? இப்படி போ. கேட்டா நெத்தி அடி சொல்லி அடி. ஏய் சீக்கிரமா எழுந்திருச்சு போ. அனுபியஸ் அது சும்மா அட்டகாசமா இருந்துச்சுப்பா. ஆமா நிஜமா தான் சொல்றேன். நான் எதுக்கு தேவையில்லாம இத பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அச்சச்சோ, அங்க பாருங்க, அங்க பாருங்க. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் உடனடியா. கேட்டா என்னால மூச்சு விட முடியல. நீ கவலைப்படாத, நம்ம எப்படியாவது இந்த இடத்தை விட்டு போயிடலாம். சரியா? உன் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்க சஜிடேரியம். நெத்தி அடி சொல்லி அடி. விட்றாத, ட்ரை பண்ணு. என்ன இது? கேட்டா கொஞ்சம் இரு. என்னால ஏன் இது முடியல? என்னால முடியவே முடியாதா? கேட்டா எனக்கு வலிக்குது. விட முடியாது. என்னால ஒரு சின்ன பொண்ணு கூட காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் என்னால ஒரு லெஜெண்டரி பிளேடரா ஆகவே முடியாது. என்னால இது முடியும். என்னால முடியும்னு எனக்கு தெரியும். நானும் ஒரு லெஜெண்டரி பிளேடரா மாறியே தீருவேன். நெத்தி அடி சொல்லி அடி. நான் அதை பண்ணிட்டேன். நான் பண்ணிட்டேன். வா போலாம் சாலா. தேங்க் யூ so much Sagittarius. நம்ம ஊரு அழிய போது மக்களே. தயவு செஞ்சு நீங்களும் இங்க இருந்து போயிடுங்க. கம் ஆன், நாம இப்படி நடக்க விடக்கூடாது. கரெக்ட் தான். நாம இத நடக்க விடாத அளவுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். ரைட். நீங்க இங்க இருக்க போறீங்களா? சாலா எங்க இருக்க சாலா? ப்ளீஸ் எனக்கு பதில் சொல்லு சாலா. அப்பா சாலா அப்பா சாலா அப்பா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். சாலா நல்ல வேளை உனக்கு ஒண்ணும் ஆகல. அப்பா ஜிங்கா இங்க இருக்கான். மத்தவங்க எங்க இருக்காங்க? நம்ம உடனே எதுவும் செய்யலனா அப்புறம் இந்த கிராமம் ஒரேடியா அழிஞ்சு போயிடும். என்னோட லியோனால அந்த குழம்ப கூட அடிச்சு பறக்க விட்டுற முடியும். ஆனா அதெல்லாம் போதாதே. முன்னாடி இருக்கிற லாவா போனாலும் பின்னாடி இருக்கிறதெல்லாம் வருமே. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்ங்கறத சொல்லு. நாம அந்த மலைக்கு நடுவுல ஒரு பாதையை ஏற்படுத்தி அந்த லாவா போற திசையை மாத்தி விட்டா எல்லாம் சரியாயிடும். என்ன சொன்ன? அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பு இருக்கோ இல்லையோ, முயற்சி பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஜிங்கா, நீங்க 3 பேரும் லெஜெண்டரி பிளேடர்ஸ் தானே? உங்க 3 பேராலையும் உங்களுடைய பவர்ஸ ஒன்றிணைக்க முடியும். உங்களால முடியும். ஓகே. ஏய் கியோயா, யூகி, நீங்க ரெடியா இருக்கீங்களா? தயாரா இருக்கேன், வாங்க போலாம். ஓகே, ஆனா நீங்க 2 பேரும் பின்தங்காத அளவுக்கு பாத்துக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம் गाइस. நம்ம 3 பேரோட சக்தியை ஒண்ணா இணைக்கலாம். நெத்தி அடி சொல்லி அடி. ஹே गाइस. ஓ நம்ம கிராமம் எப்படியோ தப்பிச்சிருச்சு. நம்ம தப்பிச்சிட்டோம், சாதிச்சிட்டோம். நீங்க நிஜமாவே சாதிச்சிட்டீங்க. பட்டை கிளப்பிட்டீங்க गाइस. நம்ம சூப்பரான டீம்ல யா நம்ம நிஜமாவே சாதிச்சிட்டோம் கியோயா, யூகி. லெஜெண்டரி பிளேடர்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். போதும், அவங்க என்ன விட அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. அப்ப என்னால ஒரு லெஜெண்டரி பிளேடரா ஆகவே முடியாதா?
ஆனா நாம என்ன பண்றது? என்ன நீ கிளம்புறியா? இந்த மாதிரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸை நீ விட்டு போலாமா கென்டா? வெல், உண்மையை சொல்ல போனா நான் உங்க கூட வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால உங்க வேகம் தான் குறையும் காய்ஸ். கென்டா, நாங்க யாருமே இதுவரை அப்படி ஒரு செகண்ட் நினைச்சு பார்த்ததே இல்ல கென்டா. இல்ல, அதான் உண்மை. சப்போஸ் நான் உங்க கூட இருந்தாலும் எப்பவும் நான் ஜிங்காவை சீர பண்ணிட்டு இருப்பேனே, அந்த மாதிரி மட்டும் தானே உங்க கூட இருப்பேன். ஆனா இந்த வாட்டி என்னால அப்படி பண்ண முடியாது. நான் எனக்கான ஒரு விஷயத்த நானே போய் கண்டுபிடிச்சு ஆகணும். ஜிங்கா, நான் உனக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சீர் பண்ணிட்டு இருக்க கூடாது. கென்டா. அதனாலதான் நான் இப்பவே கிளம்புறேன்னு சொல்றேன். ஓகே, எனக்கு அது புரியுது. என்ன ஜிங்கா, நீ இதுக்கு ஒத்துக்காத. ஆனா ஒரு கண்டிஷன், நீ உனக்கான விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்க கிட்ட திரும்பி வந்துடணும், ஓகேவா? ஜிங்கா, அப்போ நிஜமாவே நீ போகதான் போறியா கென்டா? ஆமா, ஆனா நீ ஒர்க் பண்றத விட்டுறாத பெங்கி. விட மாட்டேன். நீயே பாரு, நீ திரும்ப வரும்போது நான் உன்னை விட பலசாலியா இருப்பேன். நீயே பார்க்க தானே போற. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா ஜஸ்ட் கால் பண்ணு, சரியா? ஒரு கால் போதும், நாங்க எல்லாரும் ஓடி வந்துருவோம். தேங்க்ஸ். நீங்க எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. வெல், இப்போதைக்கு குட் பை சொல்லிக்கலாம், ஓகே? ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க ஜிங்கா. நீயும் ஜாகிரதையா இரு பாட்டி. வெல் டன், நாம அப்புறம் பார்க்கலாம். யா, ஜாகிரதையா இரு கென்டா. பை பை கென்டா, உனக்கு வாழ்த்துக்கள். பை.